சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒரு சில வாரங்களாக நாம் நீதிமான்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு அழகான வழியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அது எப்படிப்பட்ட வழி என்றால், அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கின்ற ஒரு வாழ்வு. அந்த வழி தேவன் நமக்காக வடிவமைத்த வழி. ஆகவே அந்த வசனத்தில் படிக்கிட்டோம் இல்லையா, வருஷத்தையும் உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தேவன் நமக்காக வடிவமைத்த பாதைகளில் எல்லா நாளுமே கஷ்டம் நஷ்டம் கிடையாது. பாட்டு கூட பாடணும், நன்மை கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தொடர்கின்ற ஒரு வாழ்வு. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், நெய் என்று சொன்னாலே அது செழிப்பான வாழ்வை குறிக்கின்ற ஒரு காரியம், நிறைவான ஒரு வாழ்வை குறிக்கின்ற ஒரு காரியம், பரிபூர்ணமான ஒரு கொழுமையை குறிக்கின்ற ஒரு காரியம். இந்த பாதையிலே வியாதி கிடையாது, மரணம் கிடையாது, தரித்திரம் கிடையாது, எப்போதுமே நல்வாழ்வு தான். ஆகதான் கிறிஸ்துவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் சொல்கிறாரு. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாதைகள் தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிறாரே ஒழிய, நம்முடைய பாதையில் குறைவு, நஷ்டம், வறுமை, வியாதி, தரித்திரம் என்கின்ற அந்த ஒரு பாதையை தேவன் நமக்காக வடிவமைக்கவில்லை. அவருடைய பாதைகள், நம் பாதைகள் எல்லாமே நெய்யாய் பொழிகின்ற ஒரு வாழ்வு. இந்த பாதையில் பிரயாணம் செய்யும்போது நல்வாழ்வு தொடர்வதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி கர்த்தர் நம்மை செம்மையான வழிகளில் நடத்துகிறார், செம்மையான பாதைகளில் நடத்துகிறார். அந்த பாதையிலே இடரல் இல்லை, குறைவு இல்லை, பற்றாக்குறை இல்லை, தாழ்ச்சி இல்லை என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ இந்த பாதையில் நாம் செல்லும்போது ஏலேசேர் நமக்கு உதவி செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். வேறு பாதையில் கிடையாது. அவர் வைத்த பாதை, அவர் வடிவமைத்த பாதை. அந்த பாதையில் செல்லும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த வளமான கொழுமையான காரியத்தை நமக்கு வருவதை பார்க்கின்றோம். இந்த பாதையை டிசைன் பண்ணதே, இந்த பாதையை வடிவமைத்ததே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வேறு யாரும் கிடையாது. நம்முடைய ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த நாளில் என்று பார்க்கும்போது, அநேக நேரத்தில் விசுவாசிங்க பொதுவாக நினைக்கிற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் பாருங்கள் எனக்கு கஷ்டத்தை வச்சுருக்கிறாரு, கர்த்தர் பாருங்கள் எனக்கு இப்படி பண்ணிட்டாருங்க அப்படி பண்ணிட்டாருங்க, எல்லாருக்கும் அவங்கள பாருங்கள் நல்லா வச்சுருக்கிறாரு, என்னையை பாருங்கள் இப்படி வச்சுருக்கிறாருன்னு சொல்லி அநேக நேரத்தில் விசுவாசிங்க புலம்புகிறதே நாம் அநேக நேரத்தில் பார்க்குறோம். ஆகதான் நீங்கள் புலம்பக்கூடாது, எப்போதுமே நம்முடைய வாயில் தேவையில்லாத காரியத்தை பேசக்கூடாது என்பதற்காக தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற நலமும் விசாலமுமான வாழ்வை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த எகிப்தை விட்டு கிளம்பும்போது கர்த்தர் அவர்களோடு பேசின ஒரு வார்த்தை என்னவென்றால், நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம், அதுதான் நான் உனக்காக வாக்கு பண்ணியிருக்கிறேன், அதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லி கர்த்தர் நேர்வழியாய் அவரை நடத்தி கொண்டு சென்றார். ஆனால் இவங்களுடைய அவிசுவாசம், தேவையில்லாத பேச்சு, இதுதான் அவங்கள திசை திருப்பவில்லையே. தேவன் அவர்களை திசை திருப்பவில்லை. தேவன் தொடர்ந்து நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த பாதையில் செல்லும்போது ஒரு உபாகம புத்தகத்தில் பார்க்குறோம், ஒரு தகப்பனை போல எங்களை தூக்கி சுமந்து சென்றீர் என்று முதல் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த பாதையில் செல்லும்போது அழகாக நடத்துறது மட்டுமல்ல, ஒரு தகப்பனை போல நம்மை தூக்கி சுமந்து செல்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆமென், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். வேறு பாதையில் செல்லலாம், ஆனால் என்னென்னா வருடங்கள் வீணாகும், பல நாட்கள் வீணாகும், நிறைய செலவாகுன்ற மாதிரி மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அந்த வழிகள் எல்லாமே மரண வழிகள் என்று பார்க்கிறோம். நமக்கு நல்லா தோணும், இந்த வழியில் போனால் நல்லாயிருக்கும், அந்த வழியில் போனால் நல்லாயிருக்கும், நம்ம போயிடுறோம். போன பிற்பாடம் தெரியுது, ஐயோ ஏன் தான் இந்த வழியில் வந்தோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நீ வேறு வழியில் போனாலும் கூட ஒரு யூட்டன் கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிறார். எல்லாருக்குமே கிறிஸ்தவ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் வச்சுருக்கிறார். யார் யாரெல்லாம் திருப்பு முனையை பார்த்து திரும்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. இல்லை நான் அப்படி தான் போவேன்னு சொல்லி போனாங்கன்னா கடைசியில் அந்த வழியில் பார்த்திங்கன்னா முள்ளும் குறுக்கும், வேதனையும், பாடும், கஷ்டம், இதை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறது மட்டுமல்ல,
அந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற ஒவ்வொரு வழிகளும் நெய்யாய் பொழிகிற வழிகள், செழுமையான கொழுமையான வளமான வழிகள். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் போவோம். ஆகவே உங்களுடைய வாழ்நாட்கள் வீணாகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய மணிகள், இவைகளெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு விரும்புகிறார். இவ்வளோ நாள் வீணாயிருச்சே, இவ்வளோ நாள் இப்படி போட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். யாக்கோபு புஸ்தகம் போவோம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த இடத்துல விழுகிறவன் என்று போடப்படலை, சகிக்கிறவன் என்று போடப்படலை. அதாவது சகிக்கிற மனிதன், அதாவது விழுகிற மனிதனோ கஷ்டப்படுகின்ற மனிதன் என்று போடப்படலை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷன். அதாவது என்னென்னா, சோதனைகள் வரலாம், சோதனைகள் வந்தாலும் தேவன் அவர்களுக்காக வைத்த பாதையில் நம்ம செல்லும்போது அவன் பாக்கியவானாக மாற்றப்படுவான். சோதனையை சகிக்கிற மனிதன். இன்றைக்கி பிசாசு பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய வாழ்வில் பார்த்திங்கன்னா பல காரியத்தை வைக்கிறான். பல பிரச்சனையும் பல கஷ்டத்தையும் பல போராட்டங்களையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அன்றைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு நோ அப்படின்னு சொல்லிடுறோம். பிசாசு வைக்கின்ற காரியம் நமக்கு நல்லா தெரியும். சில நேரத்தில் பல சோதனைகள் தெரியும். இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே சோதனையில் அகப்பட மாட்டீங்க. ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய சோதனைகள் வித்தியாசமாக வர ஆரம்பிக்கும். ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, தேவனுடைய பாதையில் சென்று இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுவான்னா அந்த வழியை டைவர்ஷன் பண்ண வைப்பான். அந்த வழியை திருப்பி வேறு வழியில் போக வைப்பான். அதனால் அவன் கொண்டு வருகின்ற ஒரு யுக்தி என்னன்னு பார்த்தோம்னா சோதனையில் வைக்கிறான். அன்றைய நேரத்தில் நம்ம சில இடத்துல இந்த சோதனை நமக்கு தெரியும் போது இது வேண்டாம், நோ அப்படின்னு நம்ம சொல்லி போக ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்தில் நம்மளை விட்டு பிசாசு விலகி விட்டான் என்று நம்ம நினைக்கின்றோம். ஆனால் பிசாசு நம்ம விட்டு விலகவில்லை. நீங்கள் தப்பான வழியில் சில நேரத்தில் தெரியுது, நமக்கு தப்புன்னு தெரியுது. இந்த வழியில் போனால் தப்பு, இந்த காரியம் செஞ்சால் தப்பு, இந்த விதத்தில் வாழ்ந்தால் தப்புன்னு நமக்கு தெரிந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சீச்சி இதெல்லாம் வேண்டாம் போ அப்படின்னு உதறி தள்ளுறோம். ஆனால் உதறி தள்ளும்போது அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் நோ என்று சொன்னாலும், அந்த பக்கம் போக வேணாம் என்று விரும்பினாலும், உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் என்று பார்த்து கொண்டு இருப்பான். சில நேரத்தில் பாருங்கள், கர்த்தருடைய சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்குறோம். வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ளே சில டிசிஷன் எடுக்கிறோம், தீர்மானம் எடுக்கின்றோம். இப்படி தான் வாழ்வோம், இப்படி தான் இருப்போம், நான் சரி ஜெபம் பண்ண போகிறேன், பைபிள் படிக்க போகிறேன், சர்ச்சுக்கு ரெகுலராக வருவேன், சரியான நேரத்தில் வருவேன்ற சில தீர்மானங்களெல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது உடனே நீங்கள் நினைக்கலாம், தீர்மானம் எடுத்து பரவாயில்ல, இனிமேல் நான் ஒழுங்காக வாழ்வேன் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, அப்போ தான் கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது வேறு பிரச்சனைகள் உருமாற ஆரம்பிக்குது, வேறு கஷ்டம் வர ஆரம்பிக்குது. இது என்ன அர்த்தம்னா, நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது அன்னைக்கு அந்த ஒரு வாரம் நல்லா இருக்கும் பாருங்கள். அதுக்கு அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க பிசாசு உங்களை விட்டு விலகி போயிட்டான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. கிடையாது, பிசாசு விலகி போகலை. திரும்ப எப்போ உங்கள் வாழ்வில் நுழையலாம் என்று அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நேரம் பார்த்துட்டு இருக்கிறான். புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? சில காரியத்தை நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்களேன். இந்த சிகரெட்டு தம் அடிக்கிறவங்க, இந்த தண்ணி அடிக்கிறவர்கள், இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது. சில பேர் தெரியாத சில பாவம்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க பாருங்கள். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புவீங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு பாருங்கள், ஒரு வாரம் 2 வாரம் ஆன பிற்பாடு அது கொஞ்சம் அப்படியே தலை தூக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வேணான்னு முடிவு பண்ண பிற்பாடு பரவாயில்ல, நீங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணார், பாஸ்டர்மாவை ஜெபம் பண்ணாங்க, நல்லா பாட்டெல்லாம் பாடணும், நம்ம விடுதலை ஆனோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னன்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம விடுதலை ஆகிட்டோன்னு. ஆனால் விடுதலையானது உண்மை தான். ஆனால் பிசாசு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான், எப்போ திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் என்டர் ஆகலாம், நுழையலாம், எப்போ இவனுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சி இவனுடைய வாழ்வை ஒன்றுமில்லாமல் ஆக்கலான்னு சொல்லி அவன் பார்த்துட்ருக்கிறான். அதுக்கு தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நல்லா மனதில் பதித்து வைத்து கொள்ளுங்கள். பிசாசும் சாகிற வரையில் உங்கள் வாழ்க்கையில் காத்துக்கிட்டு தான் இருப்பான். திரும்ப எப்படி உங்கள் வாழ்க்கை நுழையணும், திரும்ப எப்படி நுழையணும்,
திரும்ப உங்கள் வாழ்க்கை எப்படி சிதைக்கணும், திரும்ப உங்கள் வாழ்க்கையை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், அவன் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆகவேதான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். திரும்ப சொல்லணும், திரும்ப மனசில் வச்சுக்கணும், கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதத்தில் பார்க்கும்போது போயிட்டே இருப்போம். நம்ம நினைப்போம் கர்த்தர் தான் பண்ணுறார். கிடையாது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சோதிக்கிறவர் அல்ல. இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் போக முடியும். திரும்ப சொல்கிறேன், தேவன் சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பக்கத்து சொல்லுங்கள், உங்களை கர்த்தர் சோதிக்கிறது கிடையாது. புரிஞ்சுங்களா? டெஸ்ட்டு வைப்பார், அந்த டெம்டேஷன், அந்த டெஸ்ட் இருக்குது. டெம்டேஷன் கிடையாது, டெஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அது பைபிளில் சோதனைன்னு போடப்பட்டிருக்குது, அது பரீட்சை. ஆனால் சோதனை என்று சொன்னால் டெம்டேஷன். இது இங்கே பாடுறது, இங்கே வர காரியம் டெம்டேஷனை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வர கவனமாக கேளுங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய விரும்பலை, பிடிக்கலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பிசாசு அந்த காரியத்தை உங்கள் பக்கத்தில் கொண்டு வர மாட்டான்னு கிடையாது. சோதனை வரும். சில நேரத்தில் பாருங்கள், சில நல்ல டிசிஷன், நல்ல தீர்மானம் எடுத்து போவோம், அப்போ தான் பாருங்கள், அன்றைக்கி தான் பாருங்கள் சோதனையே வரும். இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியும் பாருங்கள். இந்த உபவாசம் இருக்குன்னு சில பேருக்கு ஆசையாக இருக்கும். உபவாசம் இருக்குன்னு ஆரம்பிப்பாங்க பாருங்கள். அப்போ தான் காலையில் சிக்கன் வாசம்லாம் வர ஆரம்பிக்கும், அப்போ தான் பிரியாணி வாசம் வர ஆரம்பிக்கும், அப்போ தான் அதுவரை பக்கத்து வீட்டிலேருந்து வராத ஸ்மெல், நல்ல ஸ்மெல்லாம் அப்போ தான் ஆசையை தூண்டி விடும். நம்ம எப்படா அந்த உபவாசத்தை முடிக்கணும், எப்படா போய் வாங்கி சாப்பிடணும், இல்லை செஞ்சு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே உருவாகும் பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் ஆசை, இப்படிப்பட்ட காரியம். 14:15 அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசையை உண்டு பண்ணி அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆகவே இந்த இச்சை எப்படி வருதுன்னா, அது முதல்ல ஒரு ஆசையின் மூலமாக உள்ளே வர ஆரம்பிக்குது. அந்த ஆசை தொடர்ந்து பற்றி பிடிக்க பார்த்தீங்கன்னா அதையே தொடர்ந்து யோசிக்க அது என்னதுன்னா, அதனுடைய எண்டு என்னன்னா இச்சை. ஆசை வர்றது நல்லது, அந்த ஆசை ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ஆசையாக மாறும்போது அது எப்படி மாறுகிறது? இச்சையாக மாறுகிறது. இச்சை என்ற ஒரு காரியம் வர ஆரம்பித்தாலே அடுத்தது என்னன்னா, அது செயல் என்ற வடிவில் வர ஆரம்பிச்சிடும். நல்ல கவனமாக கேளுங்க, யாருமே உடனே டக்குன்னு ஆக்ஷனில் இறங்குறது கிடையாது, உடனே செயலில் இறங்குறது கிடையாது, உடனே தப்பு பண்ணுறது கிடையாது. தப்பு வருவதற்கு முன்னாடி இந்த தப்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கப்படுகிறது என்றால், ஒரு ஆசையின் மூலமாக தான் பிறப்பிக்கப்படுகின்றது. அப்போ இந்த ஆசை நல்ல ஆசையே கெட்ட ஆசையான்றதை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை தப்பான ஒரு ஆசையாக இருந்தால் அது சொல்கிறாங்க, முளையிலேயே கிள்ளி போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த தவறான ஒரு ஆசைகளை ஆரம்பத்தில் கட் பண்ண வேண்டும். அப்போ ஆகவே சில ஆசைகள், தவறான ஆசைகள் தொடர்ந்து உள்ளே வர 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 அது என்ன நடக்குதுன்னா, ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ஆசை என்று சொல்லக்கூடிய ஒரு இச்சையாக மாறுகிறது. பிற்பாடு தான் அந்த இச்சை என்ன பண்ணுகிறது என்றால், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ கவனமாக கேளுங்க, எதுவுமே டக்குன்னு உடனே வருவது கிடையாது, எல்லாம் ப்ராசஸ், எல்லாம் வேலை நடக்குது. ஒருத்தருடைய வாழ்வில் மரணம் ஏற்படுவதற்கு முன்னாடி நடக்கின்ற ஒரு காரியம் பாவம். பாவம் என்னைக்கு பூர்ணமாகும் போது அன்றைக்கு மரணம் உண்டாகுது. அப்போ பாவம் எப்படி வருது? அந்த ஆசையினால், கட்டுக்கடங்காத இச்சை என்று சொல்லக்கூடிய காரியத்தினால் இந்த பாவம் பிறப்பிக்கப்படுகிறது. பாவம் பூர்ணமாகும் போது மரணம் உண்டாகின்றது. அதாவது மரணம் என்று சொன்னால் நிறைய பேர் நேரத்தில் பொட்டுன்னு போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்களே, உடனே டக்குன்னு அப்படியே உலகத்தை விட்டு போயிடுது, பொட்டுன்னு போயிடுது, அப்படி கிடையாது. மரணம் என்பது என்ன? மரணம் என்பது என்னன்னா, அது பிரிவு,
அவங்கள்ட்ட இருக்கிற சந்தோஷம் போய் விடுகின்றது, சமாதானம் போய் விடுகின்றது, சில உறவுகளை இழக்குகின்றார்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மரணம் என்ற ஒரு காரியத்துக்கு நேரம் நடத்துகின்ற. மரணம்னா பொட்டுன்னு போகிறது கிடையாது. அதாவது ஒரு ஆவிக்குரிய மரணம் என்று சொல்கிற ஒரு காரியத்தில் நம்ம தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், ஆனால் உடனே செத்துட்டோமா கிடையாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி போகுது, சமாதானம் போகுது, சந்தோஷம் போகுது, தேவன் வைத்து எல்லா நல்ல விஷயங்கள் நம்மளை விட்டு அகன்று நம்மை விட்டு பிரிந்து நம்மை விட்டு நம்மிடம் இருக்கின்ற நல்ல காரியங்கள் எல்லாம் என்றைக்கு பிரிகிறதோ அது எல்லாமே மரணம் என்ற ஒரு காரியத்திலே கொண்டு போய் வைக்கின்றது. இதனால் நடக்குது, நீதியின் உணர்வு அடி வாங்க ஆரம்பிக்குது. நீதியின் உணர்வில் இருக்கிறோம், இந்த பாவம் அதிகமாக அதிகமாக நீதியின் உணர்வில் கூட பார்த்திங்கன்னா அந்த உணர்வு நம்மை விட்டு போக 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 நம் தேவனோடு ஒரு நெருங்கி வாழ முடியாத ஒரு வாழ்வு வர ஆரம்பிக்குது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வழி விலகி போவதற்கான சூழ்நிலைகள் ஏராளம் இருக்கின்றது. ஏன் இதுக்காக சோதனை பிசாசு உள்ளே கொண்டு வந்து விடுறான். பிசாசு கூட பார்த்திங்கன்னா அவன் எப்படி உள்ளே கொண்டு வரான், அவன் உள்ளே டைரெக்டாக வர முடியாது. ஆகவே தான் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன ஆசைகளை உங்களுக்குள்ளே போடுறான். நல்ல கவனமாக திரும்ப சொல்கிறேன், இந்த வசனத்து மூலமாக சொல்கிறேன் உங்களுக்கு, பிசாசு இந்த வசனத்திலும் உங்களுக்கு பேசும்போது பிசாசு கூட உங்கள்கிட்ட டைரெக்டாக உங்களை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. எப்படின்னா அந்த சின்ன ஆசைகளை உங்களுக்குள்ள, அதாவது உங்களை வச்சு உங்களையே மடக்கிறது அவனுடைய வேலை. புரியுதுங்களா? பிசாசுக்கு அப்படி ஒன்றும் பெரிய ஒரு காரியம் செஞ்சாலும் அவங்கள வெளியே கொண்டு வருவது கிடையாது. அவன் உங்களை பிடிக்கிறதுக்கு டைரெக்டாக உள்ளே வர மாட்டான். உங்களை அழிக்க வேண்டுமென்றால், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற கனெக்ஷனை துண்டிக்க வேண்டுமென்றால் ஒன்றும் இல்லை, உங்களை வச்சு உங்களை க்ளோஸ் பண்ணுறது தான் அவனுடைய வேலை. அப்போ எப்படி பண்ணுறான், எப்படி ஒரு ஆசை, தப்பான ஒரு ஆசையின் மூலமாக, திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் நீதிமானுக்கென்று நல்வாழ்வை வைத்திருக்கிறார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். நீதிமானுடைய பாதை, அவனுடைய தேவனுடைய பாதைகள், அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகின்ற பாதைகள் தான் நீதிமானுக்காக வைத்திருக்கிற பாதைகள். ஆனால் இந்த பாதைகளில் நம்ம போகக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுறான்னா, ஒரு சின்ன சின்ன ஆசைகளை முதல்ல கொண்டு வந்து வைப்பான் பாரு. அந்த ஆசைகள் தொடர்ந்து அப்படியே நினைக்க 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 ஒரு நாள் வெயிட் பண்ணியே இருக்கும், ஒரு நாள் பார்த்துருக்கோம், ஒரு நாள் சான்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஒரு நாள் வாய்ப்பு தேடி இருக்கும். அந்த ஆசை, அந்த வாய்ப்பு வரும்போது அந்த ஆசைக்குள்ளே உள்ளே போகும்போது அவ்வளோதான், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கின்றதாக காணப்படுகின்றது. சில பேர் சில இடத்துல தேவனுக்கு அவங்களுக்கு உறவு போயிடுச்சு. மரணம் என்பது பிரிவு. சிலர் சொல்கிறாங்களே பின்வாங்கி போயிட்டாங்க, சில பேர் சில விசுவாசத்தில் பார்த்து சொல்கிறாங்களே அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, அவங்க கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க, அவங்க கர்த்தர் நிற்கும், அவங்க சரியாக ஜெபம், அவங்க முகத்தை பார்த்தாலே பாருங்கள் இருளாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்களே, சில விசுவாசிகளை பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருந்தாங்க, நல்லா இருந்தாங்களே பாருங்கள், இப்போ சர்ச்சுக்கு வராதனால பாருங்கள் அவங்க ஒரு மாதிரி வாழ்கிறாங்க, அவங்க பார்க்குறதுக்கே சகிக்கலை, அவங்க முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது, அவங்க முகத்தை பாருங்கள், வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருக்குது. ஏன், எதனால் என்று சொன்னால், இந்த சின்ன தப்பான ஒரு ஆசையை உள்ளே விட்டாங்க முதல்ல. அந்த ஆசை அப்படியே அந்த ஆசைக்கு என்ன பண்ணாங்கன்னா உரம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அந்த ஆசையை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஆசை வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, நேரம் பார்த்து சமயம் பார்த்து அது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தது. இப்போ அதனால் என்ன நடக்குதுன்னா, பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பித்து விட்டது. தேவனை விட்டு தூரமாக்கிருச்சு, தேவன்கிட்ட நெருங்க விடலை, ஜெபம் பண்ண வைக்கல, கர்த்தருடைய வார்த்தை கேட்க விடலை, கர்த்தரை ஆராதிக்க விடலை. நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் இந்த நிலையில் இருக்கிறீர்களா? ஜெபிக்க முடியாத நிலையில் இருக்கிறீர்களா? ஆராதிக்க முடியாத நிலையில் இருக்கிறீர்களா? கர்த்தர்கிட்ட வர முடியாத நிலையில் இருக்கிறீர்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தேவனை தொடர்ந்து பற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? நல்லா புரிஞ்சுங்க. உள்ளே கொஞ்சம் ஒருத்தன் நுழைஞ்சிட்டான், ஒரு தீவிரவாதி உள்ளே நுழைஞ்சிட்டான். எப்படி சொல்கிறான், பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே இப்படி பூந்துட்டாங்க, அப்படி பூந்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி, இந்திய எல்லைக்குள்ளே பூந்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி சிலருடைய மைண்டு எல்லைக்குள்ளே புகுந்து பிசாசு உள்ளே நுழைய ஆரம்பிப்பது நாம் இடத்தை உண்டாக்கணும். எப்படி ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு தப்பான ஆசை வந்துச்சு, அந்த ஆசையை வளர்த்து 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 அது பெரிய அளவில் உருவாகி அது பாவம் பிறப்பிது. பாவம் பூர்ணமாகும்போது மரணம் என்றால் தேவனை விட்டு பிரிந்த ஒரு வாழ்வு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். சில டெம்டேஷன் வரும்போது, சோதனை வரும்போது அதை சகித்து கொண்டு வாழ ஆரம்பிக்கணும், அது ஜெயித்து வாழ ஆரம்பிக்க வேண்டும். அப்போ எப்படி ஜெயிக்கணும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்து வாழக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்க வேண்டும். நமக்கு வேலை இருக்குது,
ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாடணும். ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தை, ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லலை, சர்ச்சுக்கு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை விட உங்கள் வீட்டில் தேவ சமூகத்தை நாடுங்கள். ஆமென். எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, துதியுங்கள், ஆராதியுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், ஆமென், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்படி தப்பு பண்ணணும்னு தான் தோணுது ஒழிய, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும், பைபிள் படிக்கணும், இப்படிப்பட்ட காரியத்தை மக்கள் நாடுவது கிடையாது. இப்போ கொஞ்சம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும் நம்ம கவனம் ஒவ்வொரு நாள் அதிகமாக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பிதாவின் சித்தத்தை செய்வதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் சோதனை வந்துச்சு. சோதனையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை வர ஆரம்பித்தது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்திக்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும்போது பிசாசானவன், உபவாசம் முடிக்க போகிற நாட்களில் பிசாசானவன் அவரை சோதிக்கிறதுக்கே எப்படிப்பட்ட ஒரு சோதனைலாம் கொடுத்தா நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சோதனை எப்படி ஜெயித்தார்? நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நபராகவே இருந்தார். இப்படி தான் பிதாவின் சித்தம். இந்த பூமியில் வாழும்போது எப்படி இந்த பிசாசுடைய சோதனையை எப்படி ஜெயித்தார்? ஒன்று நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எப்போதுமே பிதாவின் சித்தம் செய்கிறவராகவே வாழ ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் தேவன் நமக்கான வைத்த வழிகளை விட்டு வழி விலகி போவதற்கு பிசாசு பல சோதனைகளை கொண்டு கொடுக்கலாம். சோதனை கொடுக்கும்போது நம்ம அதுலேருந்து நம்ம வழி விலகி போவோம்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், சோதனை என்ற ஒரு காரியம் உள்ளே வந்தாலும் நாமும் தேவனை விட்டு வழி விலகி போவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிவிடும். அப்போ என்ன பண்ணணும்? இயேசுவை ஃபாலோ பண்ணணும். இயேசு என்ன பண்ணார்? ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராகவே இருந்தார். கெத்செமனே தோட்டம் போகிறப்ப அங்கேயும் சோதனை வந்துச்சு. அங்கே கூட பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தம், ஆண்டவரே இது என்னுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே ஆவதாக. அங்கே கூட பாருங்கள் பிதாவின் சித்தம். இப்படி செஞ்சதுனால தான் அவர் மட்டும் இல்லைங்க, அவரால் பலர் ஏராளமான மக்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உலா வந்தார். நீங்கள் கூட இந்த பூமியில் பிதாவின் சித்தத்தை செய்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, உங்கள் மூலமாக எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம சோதனையில் விழுந்துட்டோம்னா, பிசாசின் கண்ணியில் விழுந்துட்டோம்னா, பிசாசை நமக்கு வைக்கின்ற வேடனுடைய கண்ணியில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னாலே நம்மளால் எழுந்திருக்க முடியாது. ஆனால் இந்த கண்ணியில் மாற்றக்கூடாது என்றால் பிதாவின் சித்தம் ஒவ்வொரு நாளும் இது கர்த்தருக்கு பிரியம், இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, இந்த வழி கர்த்தருக்கு பிரியமா, இந்த வழி கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, இந்த ஆசை கர்த்தருக்கு பிரியமானதா, இந்த ஆசை கர்த்தருக்கு பிரியம் இல்லாததா, எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். இது கர்த்தருடைய வழியா, இது பிசாசின் வழிகளா என்பதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அதுதான் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தில் நாம் செல்லும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, உங்கள் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற பிரகாசம் வீசினாலே நிறைய பேருக்கு அவைகள் ஒளி கொடுக்கின்ற ஒன்றாக மாறும். நீங்கள் பிரகாசிப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே சூரிய பிரகாசம் கொஞ்சமாக அந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, முழு உலகத்துக்குமே எப்படி ஒளி கொடுக்குறதோ அதே போல் உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற பிரகாசம் உங்களுக்கு மட்டும், உங்களை மட்டும் நல்லா வைக்கிறது கிடையாது, உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் பிரகாசத்தை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் என்றால் தேவனுடைய வழியில் நீங்கள் போகும்போது அந்த வழி பிரகாசமான வழி. அதனால தான் நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாருமே உங்களால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய காரியங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அதுதான் உங்கள் வாழ்வு உங்களை சுற்றிலும் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முடிவு பண்ணணும், தேவனுடைய பாதையில் தான் நான் செல்வேன் என்ற முடிவு பண்ணணும். இந்த உலகத்தில் பாருங்கள், எப்போதுமே நமக்கு 2 வழிகள் தான். எப்போதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு 2 ஆப்ஷன் வரும். ஆமாம், கவனிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க, எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, தேவனுடைய வழியா பிசாசின் வழியா, தேவனுடைய யோசனையா பிசாசின் யோசனையா, தேவனுடைய சித்தமா பிசாசை நமக்கு வைத்திருக்கின்ற சித்தமா,
எல்லாவற்றையும் டிசைட் பண்ணணும், யோசிக்கணும். இந்த வழியில் போகலாமா, இந்த வழியில் போகக்கூடாது. அன்றைக்கு நேரத்தில் நம்ம கவனக்குறைவு. ஆகவே தான் பைபிளில் அடிக்கடி சொல்லப்படுறவங்க கவனமாயிரு கவனமாயிரு கவனமாயிரு. பக்கத்தில் சொல்லுங்க, கவனமாக இருங்க. ஆமென். ஏன் பைபிள் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுது? ஏன்னா நம்ம கவனக்குறைவாக இருப்போன்றதுக்காக தான் வேதம் கவனமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே பிசாசு பல வழிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எபிரேயர் புத்தகம் போவோம், 12ஆம் அதிகாரம் போங்க. 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் போவோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. எடுத்துக்கிட்டீங்களா? எல்லோரும் சேர்ந்து படிப்போம். எல்லோரும் சேர்ந்து படிங்க, பார்க்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். இதிலிருந்து பார்க்குறோம், இந்த வசனத்தில் நம்மை வழி விலகி பண்ணுகின்ற பல விஷயத்தை எபிரேயன் மேற்கோள் காட்டுகின்றாரு. பாரமான யாவற்றையும், இந்த பாதையில் சிலத்தில் பாரமான காரியம், கவலை, கண்ணீர், பிரச்சனை, வியாதி, தேவையில்லாத சில எண்ணங்கள், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, சொல்லுங்க, தள்ளிவிட்டு. பாவத்தோடு ஓடக்கூடாது. நீதிமானுடைய, திரும்ப சொல்கிறேன், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம், அந்த வாழ்வு. இந்த பாதையில் செல்லக்கூடாது என்பது பிசாசு டார்கெட். ஆகவே என்ன பண்ணுவான்னா, பாரமான யாவற்றை கொண்டு கொடுப்போம். அது மட்டும். ரெண்டாவது, பாவமான காரியத்தை உள்ளே கொண்டு வருவோம். அப்பாவும் பாருங்கள், நமக்கு தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது பாவம்னு நமக்கு தெரியும். தெரியுங்களா, தெரியாதுங்களா? பக்கத்தில் சொல்லுங்கள், பாவம்னு தெரியுமா, தெரியுது. செஞ்சால் பாவம்னு தெரியுமா, தெரியாதுங்களா? எங்க தெரியுமா, தெரியாதா? தப்பு தப்பு, இது தப்பு, இது செஞ்சால் தப்பு, இது பார்த்தா தப்பு, இதை பண்ணனா தப்புன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பக்கத்தில் கேளுங்க, தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுமா? என்ன தெரியும்? பாவம்னு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் அதை அரவணைத்து கொண்டு போகிறோம் பாருங்கள். அதான் ஒரு வெக்கக்கேடான ஒரு காரியம். இங்கே எபிரேயன் சொல்கிறாரு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நீ வாப்பா, நீ அப்படி என் கூட வா அப்படின்னு இல்லை, தள்ளிவிட்டா டேய் போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி. தள்ளிவிட்டுனா எட்டி உதச்சிட்டு, தள்ளிவிட்டு தள்ளுறதோடு இல்லை, விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், பாவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. கவனமாக கேளுங்க. இப்போ பாவம் எப்படி மாறிடுச்சுன்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனைங்க பிரதர். பாவம் என்ன, இப்போ என்ன பாவம்னு யாரும் சொல்கிறது கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தாருங்க, இப்போ இன்னொன்று வச்சிருக்கிறாருங்க. அதெல்லாம் ஒரு லேடிஸ், அது பாவம் கிடையாதான், என்னவா? அதெல்லாம் லேடிஸ் ப்ராப்ளங்க. நான் உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். நான் அது லேடிஸ் பிரச்சனையா இல்லை பாவமா? நீங்கள் தான் சொல்லணும். தெரியுதா, தெரியலீங்களா? ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தாங்க, இப்போ ரெண்டாவது வச்சுருக்கிறாங்க. அது ஒன்று பெரிய பிரச்சனை. அது பெரிய பிரச்சனை கிடையாதான், அது சும்மா லேடிஸ் பிரச்சனைங்க. எங்கே கொண்டு போய் பிசாசு என்ன கொண்டு, அது பாவம் இல்லையா, அது பிரச்சனையா? ஹலோ, கவனமாக கேளுங்க. என்னைக்கு பாவத்தை பாவமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உதறி தள்ள முடியும். இது ஒரு பிரச்சனையாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எங்கே தீர்வு?
இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன தீர்வு, என்ன வழி, அதுதான் பார்க்க ஆரம்பிப்போம். வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, சபையில் வந்து இந்த பாவம் என்ற வார்த்தையை பேசாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு வந்தால் இந்த கிறிஸ்தவ சபை தாங்க வந்து இந்த பாவம் பாவம் பாவம்னு சொல்லி பேசி பேசி அது பெருசாக்குறாங்க. பாவத்தை ரொம்ப பெருசாக்குறது, ரொம்ப இது வந்து ஒரு கொடூரமாக காமிக்கிற இந்த கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் தான், கிறிஸ்தவ சபை தான் அது காமிக்குது. என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் மக்கள் வந்து சபைக்கு வருவது நின்றுட்டாங்க, பாவம் பாவம்னு சொல்கிறதுனால. என்ன சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் சபையில், இந்த பாவம்னு சொல்லாதீங்க பாஸ்டர், இது தப்புன்னு சொல்லுங்க. பாவம்னு சொல்லாதீங்க. பாவம் என்ற ஒரு வார்த்தை ஏன் பாவம், இது எதுக்கு பாவம்னு சொல்கிறீங்க? அவர் பாவம் செய்யல, தப்பு பண்ணிட்டாரு. நான் சொல்ல முன்னாடி பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லலையா, அடுத்து தப்பு பண்ணாங்க. இப்போ தப்பு பண்ணோடனே அதுக்கு என்ன தீர்வு? தப்பு பண்ணால் என்ன தேவை? தப்பை கண்டிக்கிறதுக்கு அதுக்கு ஒருத்தர் தேவை. அப்புறம் தப்பை நம்ம குற்றம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. பாருங்கள், தப்பை கண்டிக்கிறதுக்கு என்ன நீங்கள் தேவை கிடையாதுங்க, அதுக்கு ஒரு போலீஸ்காரங்க இருந்தால் தப்பை கண்டிச்சிருவாங்க. அப்புறம் குற்றம்னு சொன்னாங்க. முதல்ல பாருங்கள், முதல்ல பாவம் எப்படி பிரச்சனையாக இருந்துச்சு, அப்புறம் தப்பாக மாறுனுச்சு, அது எப்படி வளருது பாருங்கள். அப்புறம் குற்றமாக மாறுனுச்சு, குற்றமாக மாறினோன்னே என்ன ஆகிட்டாங்கன்னா பாருங்கள், தப்பு பண்ணால் அதுக்கு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. குற்றம்னு வரும்போது நான் சொன்னால் அதுக்கு ஜட்ஜ் இருக்கிறாங்க, நீதிமன்றம் இருக்குது, லாயர் இருக்கிறாங்க. லாயர் வந்து அந்த தப்பை அந்த குற்றத்தை வந்து நீக்கிறதுக்கு கோர்ட் இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு என்ன பண்ணாங்க, இந்த பாவத்தை எப்படிலாம் மாறி குற்றமாக மாறுனுச்சு, அப்புறம் தப்பாக மாறுனுச்சு, அப்புறம் முதல்ல பிரச்சனை, அப்புறம் தப்பு, அப்புறம் குற்றமாக மாறுனுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க கொண்டு வந்து ஜெயிலில் வைக்க ஆரம்பித்தாங்களா. ஜெயிலில் வைக்க 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 என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, குறிப்பிட்ட பாவம் அது அவருடைய வியாதிங்க. ஆகவே என்ன சொல்கிறாங்க, இது அதாவது இந்த மூளையில் இருக்கிற ரெண்டு மூளையை எடுத்துட்டு இந்த சைடு மூளை எடுத்து என்ன பண்ணுறாங்க, இதில் ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுங்க. இந்த லவ் பண்ணுற இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. ஹலோ, இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? அட வாலிப பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு பாரு, 2 பேரும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. என்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு? அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணால், அதாவது பிரச்சனைனா அதுக்கு ஒரு கவுன்சிலர் தேவைன்னாங்க, தப்பு பண்ணால் அதுக்கு ஒரு போலீஸ்காரங்க தேவைன்னாங்க, குற்றம் செஞ்சால் அதுக்கு ஒரு லாயர் தேவைன்னாங்க. இப்போ வியாதின்ட்டாங்க, ரியாக்ஷன்ட்டாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன். அதனால தான் பாருங்கள் என்ன சொல்லுங்க, போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க உடம்புல ஏற்பட்ட ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷனுங்க. அதற்கான மாத்திரைகள் அவங்க சாப்பிட ஆரம்பித்தாலே அதை சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவத்துறையில் நம்ம பண்ணுற எல்லா பாவத்துக்கும் ஒவ்வொரு வியாதி பேரை சொல்கிறாங்க. நான் இப்போ அந்த வியாதி பேரெலாம் எழுதிட்டு வரல, பின்னாடி நீங்கள் வீட்டில் போய் நெட்டில் நீங்கள் ஒவ்வொரு வியாதிக்கு என்ன அதாவது ஒவ்வொரு பாவம் என்று எடுத்து வச்சு அதுக்கு வியாதின்னு ஆக்கிட்டாங்க. அந்த வியாதிக்கு இன்றைக்கி மருத்துவத்துறையில் ஒவ்வொரு பேரை கொடுத்துருக்குறாங்க. இந்த பேருங்க அந்த பேருங்க, இந்த வியாதி வந்துருச்சுங்க, உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த மாத்திரை எழுதி கொடுத்தா இந்த வியாதியை சரி பண்ணிடலாம், அந்த மாத்திரை எழுதி கொடுத்தா வியாதியை சரி பண்ணிடலாம். கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பிசாசுடைய பெரிய டார்கெட் என்னென்னா, பாவம் என்ற ஒன்று இருந்தால அதுக்கு பரிகாரம் ஒருத்தர் தேவை. நம்ம அடுத்து எங்கே வரணும், இந்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த பாவத்தை நாசமாக்கின பாவ நாசகராகிய பரிகாரியாகிய கிறிஸ்துவிடம் வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. அதனால் பிசாசு என்ன பண்ண, நீ பாவம்னு ஒரு காரியத்தை சொன்னால பாவத்தை தீர்க்கிறதுக்கு கிறிஸ்துவிடம் வர முடியும். ஆகவேதான் இந்த உலகத்தில் பாவம் என்ற ஒரு வார்த்தையே உலகத்திலே இல்லாமல் பண்ணுவது பிசாசுடைய நோக்கம். இன்றைக்கி யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை பாவம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறது கிடையாது. பிரச்சனைன்னாங்க, தப்புன்னாங்க, குற்றம் என்று சொன்னார்கள். கடைசியில் அதை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வியாதி. இதெல்லாம் சொல்லும் போது என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வேறு பக்கம் தான் திசை திருப்பினாங்க. பாவம் என்று ஒன்று சொன்னாதான் அவங்க எல்லோரும் இங்கே வர முடியும். இந்த இடத்துல வந்து அந்த பாவிகளை விடுவிக்கக்கூடியது சுவிசேஷம் மட்டும்தான். பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு, இதுதான் அவர்களை விடுதலையாக்கக்கூடியதை ஒழிய இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது வேறு ஒன்றும் கிடையவே கிடையாது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று போடப்பட்டிருக்குது. அந்த ஆமென். புரியுதுங்களா? பாவம் என்று சொன்னாதான் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க முடியும். பாவம் என்று ஒன்று சொன்னாதான் இதுக்கு தீர்வு என்ன, கரெக்டான தீர்வு, சரியான ஒரு தீர்வு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா விதமான பாவத்துக்கும் விமோச்சனம், பாவத்துக்கு பரிகாரம், பாவத்துக்கு விடுதலையாக வேண்டும் என்றால் ஒரே இடம் மட்டும்தான் இருக்குது, கிறிஸ்து என்ற அந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது, வேறு இடமே கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? பாவத்தை தீர்க்கிறதுக்கு வேறு எங்கே போய் எந்த இது பண்ணாலும் பாவம் தீர்ந்த பாடு கிடையாது. இந்த உலகத்தில் எடுத்துங்க, பாவத்திலேருந்து வெளியே வரதுக்கு மக்கள் எவ்வளவோ காரியத்தை பண்ணுறாங்க, ஆனால் வெளியே வர முடியல. ஆனால் என்னன்னா, சரியான ஹீல் பண்ணுற இடம் தெரியல, சுகமாக்குற ஒரு இடம் தெரியல. இங்கே போனால் மக்கள் நம்ம விடுவிக்கப்பட முடியும் என்ற காரியம் தெரியாததுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்னும் வராமல் இருக்கிறாங்க. ஆனால் இது பாவம் என்று தெரிஞ்சாலே சொல்கிறாங்களா, வியாதி, இந்த என்ன வியாதின்னு தெரிஞ்சால் கரெக்டாக வெளியே கொண்டு வர முடியுன்ற மாதிரி நான் சொல்ல, இன்றைக்கி இருக்கிற எல்லா வியாதிக்கும் முக்கியமான ஒரு காரியமே பாவம் என்ற ஒரு காரியம்தான். அப்போ இந்த பாவத்தை நீக்க வேண்டுமென்றால், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமென்றால், பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டுமென்றால் கிறிஸ்துவால் மட்டும்தான் அவர்களை வெளியே கொண்டு வர முடியும். ஆமென். புரியுதுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்று சொன்னால், உங்களுக்குள்ளாகவே அந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அநேகர் இதை புரியாமல் வச்சிருக்கிறாங்க. சில பேர்லாம் பாருங்கள், சொல்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, எங்களால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, எங்களால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்றாங்க. அது அப்படியே வந்துடுதுங்க அப்படின்றாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறப்ப உங்களுக்கு புரியும் பாருங்கள். உங்கள் கோபத்தை, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமா? உங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியும். சில பேர் சொல்லுவாங்க, என்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லைங்க, உங்களுக்குள்ளாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ காரில் போயிட்டுருக்குறோம், கார்லேயோ பைக்லேயோ போயிட்டுருக்குறோம் பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காரில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னு வந்து அப்போ தான் போடுவாங்கன்னா, எவனாவது ஒருத்தன் கோபம் உண்டாக்குவான், டென்ஷன் ஆகும். நம்மளும் என்ன பண்ணுவோம்னா இறங்கி போய் அடிக்கலான்னு போவேன். என்னடா இப்படி பண்ணிட்டு அடிக்கலாம் போவோம் பாருங்கள். அவன் இறங்குறவன் பார்த்தீங்கன்னா நம்மளை விட பெரிய ஆளாக இருப்பான். இல்லை ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் கார் இப்படி ஆயிடுச்சு. அதாவது நம்மளை விட கொஞ்சம் பெரிய ஆள் இறங்கிட்டான்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல? இல்லை அது ஒன்றும் இல்லைங்க, கார் சவுண்டு வந்துச்சு, அதெல்லாம் இறங்கி சவுண்டை பார்க்க போனேன்ல. அதாவது ஒரு இது சின்ன ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவான், எக்ரிட்டு போவேன். அப்படியே மௌனை என்ன பண்ணிட்டுருக்கிறேன். இதே நம்மளை விட கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அவ்வளோ கோபம் வரும் பாருங்க, எரிச்சல் வரும் பாருங்க, அப்படியே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். என்ன சொல்லுதுன்னா, இது உனக்குள்ளேயே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலை கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. புரியுதுங்களா? முடியும். என்ன பண்ணணும்? தேவனை பெரிதாக பார்க்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை பெரிதாக பார்க்க வேண்டும், கர்த்தர் எப்படி பெரியவர் என்பதை பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கண்ட்ரோல் பண்ண முடியும். அநேக நேரத்தில் மக்கள் புரியாமல் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள், தேவன் நம்மை செமையான பாதை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார், சரியான பாதை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆனால் பிசாசு விரும்புகிறான். என்ன விரும்புகிறான்னா, இவன் இந்த வழியில் போனால் நல்லா இருப்பான், ஆகவே இந்த வழியை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவனும் விரும்புகிறான். இப்போ 2 பேருக்கு இடையில் நம்ம நிற்கிறோம். எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று டிசைட் பண்ணக்கூடியது நீங்களும் நானும் தான். எப்போதுமே கர்த்தர் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வைப்பார், நல்லவன் நமக்கு காண்பிப்பார். இங்கே சபைக்கு வரீங்க, சபையில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நல்ல வழியில் காமிச்சிட்டு இருக்கிறார். இப்போ நல்ல வழியில் காமிக்கும் போது பிசாசு என்ன பண்ணுவான்னா, வெளியே போகும்போது இன்னொரு வழியை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இங்கே நல்ல வழியில் கேட்குறீங்களா? வெளியே போகும்போது இன்னொருத்த வெளியே வெயிட் பண்ணுவான். எதுக்கு? மௌன, நீ வந்து நல்ல வழியை கேட்டு வர, உங்களுடைய நல்ல வழியை திசை திருப்புவதற்காகவே. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நானும் தான் பாஸ்டர் போன வர சர்ச்சுக்கு வந்தேனா, ஜெபம் பண்ணனா, பிரசங்கத்தெல்லாம் கேட்டேன்னா நல்லா இருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டு போனேன் பாஸ்டர், வெளியே போனால் இப்படி மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர்ன்னுவாங்க. அது கொஞ்சம் இல்லை, நல்லாவே கவனமாக இருக்கணும்.
ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே கண்ணை மூடிட்டு போகிற வாழ்க்கை கிடையாது. நான் சொல்கிறது கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் பார்த்து கொள்வார், நல்லது, உண்மை, சத்தியம்தான். ஆனால் நமக்கு தீர்மானம் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எது நல்லது எது கெட்டது என்பது எதை டிசைட் பண்ணி தீர்மானித்து இப்படி தான் நான் வாழ்வேன் என்று சொல்லி முடிவு பண்ணுகின்ற ஒரு வாழ்க்கையை நமக்குள்ளாக நாம் வடிவமைத்து கொள்ள வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? ஆகவேதான் தொடர்ந்து வசனத்தின் பாதையில் போக வேண்டும். இன்றைக்குமே ஆவி மறுபடியும் பிறந்து விட்டது, ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது. இந்த சரீரம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட போகின்றது. ஆனால் மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தினந்தோறும் ரட்சிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மனம் என்று சொல்லக்கூடியது தினந்தோறும், ஆத்துமா தினந்தோறும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமா மறுரூபம் முக்கியம், ஆத்துமாவுடைய மனம் திரும்புதல் முக்கியம். நல்லா கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது, நம்முடைய மனமும் மாம்சமும் அது அலைப்பாயக்கூடிய ஒன்று. இந்த அலைப்பாயக்கூடிய ஒரு வாழ்க்கையை சரி பண்ணக்கூடியது தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு மனதுக்கு போகிறதோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்முடைய மனதுக்கு போகிறதோ, சொல்லுங்க, மனதுக்கு போகிறதோ, அதுதான் உங்கள் சரீரத்தை சரியான விதத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு காரியமே. உங்கள் மனதுக்கு நிறைய வேலை இருக்குது. அப்போ மனதிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். பாருங்கள், எதுக்காக பைபிள் படிக்க சொல்கிறோம்? எதுக்காக உங்களை பைபிள் படிக்க சொல்கிறோம்? ஹலோ, எதுக்காக பைபிள் படிக்க சொல்கிறோம்? கிறிஸ்தவங்களா ஆகிட்டோங்க, பைபிள் படித்தே ஆகணுன்றதுக்காக பைபிள் படிக்க சொல்கிறோமா? எப்படியோ இந்த வருஷத்தில் எப்படியோ இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை பைபிளை முடிச்சாகணுன்றதுக்காக பைபிள் படிக்க சொல்கிறோமா? இது கடமைங்க, அதனால் படிச்சாகணும்னு சொல்கிறோமா? கவனமாக கேளுங்க, எதுக்காக பைபிள் படிக்க சொல்கிறோம்? எதுக்காக? திரும்ப கவனமாக கேளுங்க. இந்த வேதத்தை ஏன் படிக்க வேண்டும்? இந்த வேதத்தை ஏன் படிக்கணும்னா, எந்த அளவுக்கு வார்த்தை உள்ளே போகின்றதோ, பைபிளில் போடப்படுற வாலிபன் உம்முடைய வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்கிறான் என்று போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு மனதுக்குள்ளே போய் கொண்டே இருக்கிறதோ, அந்த மனம் இந்த சரீரத்தை ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தை அவசியம். எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரிலாம் வரணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால், இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது மனதுக்கு கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போயிட்டுருக்குதா? மனதுக்குள்ளே போயிட்டுருக்குதா? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? காதில் கேட்குறது மட்டுமல்ல, இந்த வார்த்தை உங்கள் மனதுக்குள்ளே போக வேண்டும். எந்த அளவுக்குள்ள மனதுக்குள்ளே போகுதோ, பைபிள் போடப்பட்டிருக்குது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை உள்ளே போய் ஸ்டோர் பண்ண அது உள்ளே கொண்டு போய் வைக்க சான்ஸ் வரும்போதெல்லாம், வாய்ப்பு வரும்போதெல்லாம் அது வெளியே வர ஆரம்பிக்கும். ஆமென். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். தேவன் வைத்திருக்கிற நேரான வழி, செம்மையான வழியில் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். பிசாசு ஒரு பக்கம் இருக்கிற நம்ம அந்த வழியில் திசை திரும்ப பார்த்துட்டு இருக்கிறான். இதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே வழி, தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிரம்பப்பட வேண்டும். புரிஞ்சிச்சா? பக்கத்துங்க, புரிஞ்சான்னு கேளுங்க. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? ஆமென். தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகும்போது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை எங்கேருந்து வரும்? ஒவ்வொரு டைம் நாங்கள் ஃபோன் பண்ணி உங்களை எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்க முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தை அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும். எத்தனை பேர்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசுதுங்க தேவனுடைய வார்த்தை? நல்லா கைத்துக்குன்னு பார்க்கலாம். எத்தனை பேர்கிட்ட தேவனுடைய வார்த்தை இந்த மாதிரிலாம் பேசுது? சொல்லும், மகனே இது பண்ணலாமா, நீ தேவனுடைய பிள்ளையாச்சு, இந்த வார்த்தை வரும், இந்த வசனம் வரும். கேட்ட வார்த்தைகள் ஒரு வேளை படிக்க தெரியலனா பரவாயில்ல, நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போவீங்க. அது ரொம்ப உங்களுக்கு கரெக்டாக சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுதான் தொடர்ந்து நீங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் செல்லும்போது நீங்கள் பாவமே செய்ய முடியாது. ஆமென். ஆகவேதான் வார்த்தை தேவை. ஆகவே வார்த்தை கேட்க ஓடி வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு ஈகர், ஒரு ஆசை, ஒரு பற்று, ஒரு பிரியம். பைபிளில் போடப்பட்டிருக்கு இல்லையா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நான் சொல்ல, உங்களுக்கு பிரியம் வருதா? டெய்லி எத்தனை பேருக்கு பைபிள் படிக்கணும்னு ஒரு ஆசை வருது? ஆசை எத்தனை பேருக்கு வருதுங்க பைபிள் படிக்கணும்னு ஆசை?
சே, எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அந்த ஆசை வந்தாலே போதுங்க, நீங்கள் உங்களுக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருகின்ற எல்லா விதமான கண்ணியிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். பாவ விஷயத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். எத்தனை பேருக்கு செல்ஃபோன் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது? சொல்ல மாட்டோமே, சொன்னால் மாட்டிக்குவோமே. இப்படி கேட்குறேன், எத்தனை பேருக்கு செல்ஃபோன், இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா செல்ஃபோனும் என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் தைரியமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போவீங்க? 1 2 3 4 5. கேட்கலாம் மாட்டேன், கவலைப்படாதீங்க. சில பேர் சொல்ல ஒரு காரியம், நானும் பாஸ்டர் பைபிள் படிக்கணும் உட்காந்தா இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குதுங்க, ஆனால் செல்ஃபோன் பார்க்குறதுக்கு மட்டும் பாருங்கள் அவ்வளவு அப்படியே அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே களி கூறும். சரி, ஓகே, என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பிரியத்தை தேவனுடைய வார்த்தையின் மீது கொண்டு வாருங்கள். ஆமென். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது பிரியமாக இருக்கிறீங்களோ, பைபிளில் போடப்பட்டிருக்கு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். திரும்ப சொல்கிறேன், தொடர்ந்து வார்த்தையின் வெளிச்சம் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும். பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்துக்கு என்ன அவசியம்? பிரகாசத்துக்கு என்ன தேவை? வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு அவசியம். வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்கிறோமோ, வார்த்தை எந்த அளவுக்கு உள்ளே போயிட்டே இருக்குதோ, பிரகாசம் அதிகமாயிட்டே இருக்கும், வெளிச்சம் அதிகமாகி கொண்டு இருக்கும். அந்த வெளிச்சத்தில் நீங்கள் பாவத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிற வரையில் எதில் வாழ்ந்தார்? வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ்ந்தார், பிதாவின் சித்தத்தில் வாழ்ந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்கிறது கூட அவர் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். அழகாக அவர் சொல்கிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த சோதனை எப்படி மேற்கொள்கிறது? நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு எப்படி வேணுமானாலும் உங்களை சோதிப்பான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நீங்கள் பிசாசு உங்களுக்கு கொடுக்கின்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். சோதனை வந்த உடனே, இந்த சோதனை எங்கிருந்து வந்துச்சு, இந்த சோதனை எதற்காக வந்துச்சு, இந்த சோதனை வருகிற நோக்கம் என்ன என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆமாம். ஏதாவது ஒரு எண்ணம் வந்தாலே அந்த எண்ணத்தை போன் வெளியே அனுப்பிடணும். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை தாளாட்டிகிட்டு இருக்கிறோம், அதை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். வந்து இந்த சோதனைகளை ஜெயிப்பதுக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, பாவ எண்ணங்களை போஷிக்கக்கூடாது. அந்த எண்ணங்களை தொடர்ந்து நம்ம ஆளுகை செய்ய விட்டுவிடக்கூடாது. நீங்கள் போஷிச்சிங்கன்னா போஷிக்க 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 அது வளர ஆரம்பிச்சோம். புரிஞ்சா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பாவத்துக்கு பட்டினி போட வேண்டும். இந்த எண்ணங்களுக்கு, இந்த ஆசைக்கு, தப்பான ஒரு ஆசைக்கு, தவறான ஒரு ஆசைக்கு வருது எல்லாருடைய வாழ்க்கை. இப்போ என்னை இடத்துல எனக்கும் தான் வருது, நானும் மனுஷன் தானே, எனக்கும் தான் வருது, உங்களுக்கும் தான் வருது. எப்படி பட்டினி போட வேண்டும்? இந்த ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த எண்ணங்களை நாம் முதலாவது பட்டினி போட ஆரம்பிக்க வேண்டும். வளர்க்கக்கூடாது, அதுக்கு வலுவூட்டக்கூடாது, அதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. அந்த எண்ணங்களை பட்டினி போட வேண்டும். சொல்லுங்கள், எண்ணங்களை பட்டினி போடுங்கள். புரியுதா? ஃபீட் பண்ணக்கூடாது. இந்த எண்ணங்களை ஃபீட் பண்ணால் தான் அதை நம்முடைய வாழ்க்கையில் வந்து உறுதியாகி விடும். ஃபீட் பண்ண போஷிக்க அந்த எண்ணங்களை வளர்க்க அதுனா பெருசாக வளர்ந்துடும். இப்போ அந்த எண்ணங்களை உள்ள வளர்க்க விடாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை பட்டினி போட வேண்டும். ஆமென். சொல்ல, பட்டினி போடணும். என்னன்னா, திரும்ப அதை பட்டினி போடணும்னா திரும்ப நினச்சிடவே கூடாது. திரும்ப நினைக்க அதை அதுக்கு வலுவூட்டுகிறீர்கள். அது வந்தால் நினச்சிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு இசைவாக உள்ளே போகணும். இப்போது எண்ணமே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உடனே உங்கள் எண்ணங்களை உள்ளே கொண்டு போய் வைத்து விடுங்கள். தேவனுடைய வார்த்தையை உள்ளே வச்சுட்டு அந்த எண்ணங்களை வெளியே தள்ளுவீங்கன்னா கண்டிப்பாக அதை பட்டினி போடுவதன் மூலமாக உங்களை காப்பாற்ற முடியும்.
நீங்கள் அதை ஃபீட் பண்ணி இருந்தால், அதை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அது பெருசாக வளர்ந்துடும், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். எப்படி பட்டினி போடணும்? சில காரியங்களை வந்து ஒரு தேவையில்லாத காட்சிகளெல்லாம் பார்க்குறீங்கன்னா, இப்போ என்ன பண்ணணும்னா, இனிமேல் பார்க்க மாட்டேன், அதை பட்டினி போடுவேன்னு முடிவு பண்ணணும். தொடர்ந்து பார்க்க 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 தான் ஆசைகள் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும், இனிமேல் இந்த இந்த காரியத்தை நான் பார்க்க மாட்டேன். இப்போ பாருங்கள், சினிமா போன்ற காரியங்களாக இருக்குது. சினிமா பார்க்கக்கூடாது என்று சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத தப்பான ஒரு காரியத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து விடும். அதுதான் வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது உள்ளே போய் உட்காந்து இன்றைக்கி நடக்கிற எல்லா விதமான கெட்ட காரியமும் எப்படி வந்துச்சுன்னா, எல்லாமே அந்த சினிமாக்கள் மூலமாக தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், உலகத்து மக்களாக இருக்கட்டும், இன்றைக்கி பாவம் பண்ணுவதற்கு முக்கியமான ஒரு காரியமே அவங்க சொல்கிற ரெக்கார்டே என்னன்னா, இது பார்த்தங்க, இது பார்த்து இப்படி பண்ணங்க, இதை பார்த்து அப்படி செஞ்சங்க அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இப்போ பார்க்குறீங்களா? இப்போ பார்க்குற நீங்கள் அதை பட்டினி போட கற்றுக்கொள்ள வேண்டும். சில விஷயத்தை நீங்கள் படிப்பீங்க, சில தேவையில்லாத காரியத்தை படிப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும்? அதை பட்டினி போடணும். இனிமேல் இது இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நான் படிக்க மாட்டேன். சொல்கிறது புரியுதுங்களா? பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். சில விஷயத்தெல்லாம் கேட்க அவங்களுக்குள்ள அந்த இச்சைகள் உருவாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ அதை ஃபீட் பண்ணக்கூடாது, அதை பட்டினி போட ஆரம்பிக்கணும். இப்போ அதை கேட்பதை நிறுத்திவிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்ம பிரயாசம் எடுக்கணும். புரியுதுங்களா? எதை பட்டினி போடணும்? நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையை பட்டினி போடுறோம். இன்றைக்கி வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் சாப்பாடு சாப்பிட்றீங்க, எதுக்கு? ஆவிக்குரிய காரியத்துக்கு. ஆனால் ஒரு வாரம் பட்டினி போடுறீங்களா? போடுறாங்க. ஆனால் பாவத்துக்கு என்ன பண்ணுறோம்? பாவத்துக்கு ஒரு நாள் லீவ் விடுறோம், மீதி 7 நாளும் ஒரு பாவத்துக்கு என்ன பண்ணுறோம்? வளர்த்துடுறோம். ஏங்க நான் சொல்கிறது உண்மை இல்லைங்களா? உண்மை தானே? உலகத்தில் நடக்குதா? இப்போ உலகத்தில் பற்றி சொல்லும்போது சொல்லுங்களா, ஆனால் நமக்குள்ளேயும் நடந்து கொண்டு தான் இருக்காது. ஒரு நாள் ஆவிக்கு சாப்பாடு போட்டு மற்ற 6 நாளும் ஆவியை பட்டினி போடுறோம். அதனால் ஆவியை பட்டினி போடுறதுனால, மனதை பட்டினி போடுறதுனால உங்களால் வந்து பாவத்தை ஜெயிக்க முடியல, சோர்வை ஜெயிக்க முடியல, தோல்வியை ஜெயிக்க முடியல, வறுமையை ஜெயிக்க முடியல, சண்டையை ஜெயிக்க முடியல, கோபத்தை ஜெயிக்க முடியல. ஏன் இதெல்லாம் ஜெயிக்க முடியல? நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆவிக்குரிய மனரீதியான வாழ்க்கையில் நம்ம பட்டினி போட்டுட்டு பாவத்தை ரொம்ப வளர்க்குறதுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணுறதுனால தான் அது பெரிய அளவுக்கு வளர்ந்து இப்போ என்ன ஆயிடுதுன்னா நம்முடைய வாழ்க்கையை கீழே கொண்டு போகுது. பட்டினி போடுறதை பட்டினி போடணும், வளர்க்கக்கூடியதை வளர்க்க வேண்டும். எதை வளர்க்க வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்வு, ஆன்மீக காரியத்தை வளர்க்கணும். எதை பட்டினி போடணும்? பாவத்தை பட்டினி போடணும், பாவ எண்ணங்களுக்கு பட்டினி போட வேண்டும். ஆமாம், முடிவு பண்ணணும். இங்கே இருக்கிற நீங்கள், உங்களுக்கு தேவன் நல்ல ஒரு வாழ்வை வச்சிருக்கிறார். அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிற ஒரு வாழ்வு. இந்த பாதையில் நம்ம என்ட்ராகணும்னா தேவன் நமக்காக பெரிய பெரிய காரியத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாழ்க்கையிலெல்லாம் நாம் நுழைய வேண்டும் என்றால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ண வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில் என்கரேஜ் பண்ணி வளர்க்க அது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஆனால் பாவ காரியத்தை வளர்க்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிடும் வந்து. ஆமென், புரியுதுங்களா? சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை கேளுங்க. பாவத்தை பட்டினி போடுங்கள். ஆமென். அன்றைக்கு இடத்துல பாருங்கள், பாவியாக இருக்கும்போதும் பாவ செயல்கள் செய்யும் போதும் பிசாசு நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டான் இல்லைங்களா? பாருங்கள், தம் அடிக்கிற ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுவானா? டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். குடிக்கிற ஒரு ஆளை பிசாசு டிஸ்டர்ப் பண்ண, ஏன்னா அவங்க ஆள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆனால் இது சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், அப்போ தான் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். வீட்டுக்கு சர்ச்சை விட்டு வீட்டுக்கு வெளியே போகும்போது இந்த சில பேர்லாம் வண்டி எடுக்கும் போதே சண்டை. வண்டி எடுக்கும் போதே ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து வெளியே போகும்போதே இப்படி ஆரம்பிக்கிறீங்களாப்பா அப்படிலாம் கேட்க தோணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? சில பேர் வீட்டுக்கு போன பிற்பாடு ஆரம்பிக்கும். எதனாலன்னா அவன் பிசாசுக்கு தப்பு பண்ணுற ஆட்களை குறித்து கவலை கிடையாது. ஆனால் சரியான லைனில் போகும்போது தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், உங்களை அந்த வழியை விட்டு வெளியே போக வைக்க வேண்டும் என்பதற்காக தான் பல காரியத்தை கொண்டு வருவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? அது பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு வந்து உடனே என்ன சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வந்தாலும் பிரச்சனைங்க.
ஏங்க சர்ச்சுக்கு வர்றதுனால பிரச்சனை கிடையவே கிடையாது. நம்ம உங்களை எப்படி பேச வச்சுருவான்? எனக்கு அப்பயே தெரியுங்க. என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்பயே தெரியுங்க நீ சர்ச்சுக்கு வந்தால் பிரச்சனை வரும்னு எனக்கு அப்பயே தெரியும். எந்த அளவுக்கு உங்களை பேச வச்சுட்டான் பார்த்தீங்கன்னா. என்ன பேச வச்சான்? சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியும், ஜெபம் பண்ணா பிரச்சனை தெரியும். ஆகுதான் பிரதர் நான் ஜெபமே பண்ணுறது இல்லைங்க, ஜெபம் பண்ணால் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அதாவது ஜெபம் பண்ணி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? பைபிள் படித்தா தான் பிரச்சனை வருது தெரியும் போது எதுக்கு பைபிள் படிக்கணும்? சர்ச்சுக்கு வந்தால் தான் பிரச்சனை, எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? இப்போ உங்கள் மனநிலையில் என்ன கொண்டு வச்சுருக்கிறான் பிசாசு? என்ன கொண்டு வைக்கிறான்னா, நீ ஜெபம் பண்ணால் பிரச்சனை வருது, ஜெபம் பண்ணாத. பைபிள் படித்தா பிரச்சனை வருது, பைபிள் படிக்காத. சர்ச்சுக்கு போனால் பிரச்சனை வருது, சர்ச்சுக்கு. புரியுதா என்ன சொல்லிட்டு வரேங்க? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு வேண்டிய காரியத்தை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பட்னி போடுங்க, புரியுதுங்களா? 1 தீமோத்தேயு 6:6 போவோம். 1 தீமோத்தேயு 6:6. அன்றைக்கி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பாருங்கள், 6 அதிகாரம் 6 9 9 6 9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதியிலும் சேதுவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், ஐஸ்வர்யமானவது நல்லது. ஆனால் சில பேர்லாம் ஏன் பணம் சம்பாதிக்கிறோன்னு அவங்களே தெரியல. சில பேர்லாம் பாருங்கள் தப்பான காரியத்துக்காக தான் பணம் சம்பாதிக்கிற ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருடைய லைஃப்பில் யோசிச்சு ஏன் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த சர்ச்செல்லாம் முடிஞ்ச பிற்பாடு உங்கள் எல்லோரும் நிற்க வச்சு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மைக்கை பேட்டி எடுக்கிறேன். கேமரா தம்பி ஜான்ராஜ் கேமரா எடுக்கிறார். ஏன் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, எதுக்காக பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டு பார்க்குறேன். என்ன நல்லா சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, வீட்டில் போய் உங்கள் நோட்டில் ஏன் வேலைக்கு போகிறோம், ஏன் சம்பாதிக்கிறோன்றத வீட்டில் எழுதி வச்சு படித்து பார்த்தாலே தெரியும் எதுக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு அநேகருடைய நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அநேகருடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா இச்சை என்ற ஒரு காரியம் அடங்கியிருக்கும். தப்பான ஒரு ஆசை, தப்பான ஒரு காரியத்துக்காக பணம் சம்பாதிப்பது. நான் சொல்கிறேன், சரியான காரியத்திற்கு பணம் சம்பாதிப்போம் என்றால் அந்த பணம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். தப்பான காரியத்துக்காக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தா நான் சொல்கிறேன், அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. ஆக இதை பாருங்கள், இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க எப்படியாவது சம்பாதிக்கலாம், எப்படிப்பட்ட வழியில் சம்பாதிக்கலாம். இல்லை எப்படிப்பட்ட வழிகளை சம்பாதிக்கணும் ஆண்டு சொல்லி கொடுக்கல. புரியுதுங்களா? எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் சொல்லி கொடுக்கல. புரியுதுச்சா? சில பேர் தப்பான வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அந்த வழி தேவை கிடையாது. சொல்லுங்கள், அந்த வழி தேவை கிடையாது. நேர்மையான வழிகளிலே பணத்தை சம்பாதியுங்கள். ஆமென். இன்னும் சொல்லப்போனால் தேவன் வைத்திருக்கிற வழிகளில் பணத்தை சம்பாதிங்க. தேவன் ஏராளமான வழியை வச்சிருக்கிறார், நல்ல வழிகளை வச்சிருக்கிறாரு. அந்த வழியில் சென்று பாருங்கள். நான் சொல்கிற பணம் சம்பாதிப்பதெல்லாம் சுலபமாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகின்ற மனநிலையில் சம்பாதிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். புரியுதுங்களா? ஆகவே தான் பாருங்கள், பணம், மனிதர்கள், வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை மனதில் வைத்து நீங்கள் தேடி பாருங்கள், எல்லாம் உங்கள்கிட்ட வரும். உங்கள்கிட்ட தேவனுடைய ராஜ்யமே இல்லாமல் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை மனதில் வச்சு கார் வாங்கி பாருங்கள். ஒரு பைக் வாங்குகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை மனதில் வச்சு பைக் வாங்கி பாருங்கள். ஒரு வீடு கட்டுறோம், தேவனுடைய ராஜ்யத்தை மனதில் வைத்து வீடு கட்டி பாருங்கள். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், தேவனுடைய ராஜ்யத்தை மனதில் வைத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்ல அது அர்த்தமாக இருக்கும், அது சரியாக இருக்கும். அதில் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் உண்டாகும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இல்லாமல் நாம் கொண்டு வர எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அது வேதனையாக தான் இருக்கும், கடைசியில் குழப்பமாக தான் இருக்கும். ஆகுதான் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற காரியத்தில் வேறு எதுவும் நடுவில் வரவே கூடாது. அவர் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று பைபிளில் படிக்கின்றோம். புரிஞ்சுங்களா?
உலகத்திலும் உலகத்தில் உள்ள காரியத்திலும் அன்பு கூறாதீர்கள்னு பைபிளில் போடப்பட்டிருக்கு. படிப்போம். யோவான் புஸ்தகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. படித்து காமிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் உலகத்தின் அன்பு பற்றி பேசுகிறார். மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த இடத்துல சொல்லிட்டாரு, மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே தேவனால் உண்டானது அல்ல. மாம்சத்தின் நிச்சயம் உண்டாகுதா, கண்களின் நிச்சயம் உண்டாகுதா, ஜீவனத்தின் பெருமை உண்டாகுதா? கொஞ்சம் யோசிக்கணும். இது எல்லாமே உலகத்திலிருந்து உண்டானவைகள். இவைகளெல்லாம் ஆபத்தானவைகள். சொல்லுங்கள், ஆபத்தானவைகள். சொல்லுங்கள், மாம்சத்தின் நிச்சய ஆபத்து. சொல்லுங்கோ, மாம்சத்தின் நிச்சய ஆபத்து, கண்களின் நிச்சய ஆபத்து, ஜீவனத்தின் பெருமையும் ஆபத்து. நான் சில பேர் பெருமையே இல்லைன்னு வாங்க. இந்த பெருமை இல்லைன்னு சொல்கிறதே ஒரு பெருமை தான். பாருங்கள், தேவன் வந்து ஆரம்பத்தில் சவுலையும் அவன் குடும்பமும் நித்தியமாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இந்த இடத்துல சவுல் பார்த்தீங்கன்னா தேவன் செய்ய சொன்னதை மறுத்தது தான் அவனுக்குள்ளே ஒரு பெருமையை கொண்டு வந்து. பெருமை தேவன் செய்ய சொன்னதையே மறுக்க வச்சது வந்து. சாமுவேல் சொன்னார், எப்பா எல்லாத்தையும் அமலேக் அவனை வந்து கொண்டோட காலியாகிரு, அவனுடைய பொருளை ஒன்றும் கொண்டு வராத, எல்லாத்தையுமே நிக்கிரகம் பண்ணுனார். ஆனால் நம்மால் சவுல் என்ன பண்ணார்னா அதில் சில காரியத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டார். அது மட்டும் இல்லை, சாமுவேல் வந்து செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை காத்திருக்க மனது இல்லாமல் நான் ராஜா என்ற அந்த பெருமை உள்ள வந்து அவனே என்ன பண்ண ஆரம்பித்தான்னா காரியத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டான், பலி செலுத்த ஆரம்பித்தான். அப்போ சாமுவேல் வரும்போதே பார்த்திங்கன்னா அங்கே கேட்க என்னப்பா இதெல்லாம் வித்தியாசமாக சவுண்டு கேட்குது என்ன? அப்போ தான் அவன் சொல்கிறாரு, இல்லை இதெல்லாம் கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக நான் சேர்த்து வச்சேன், கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னார். அப்போ தான் சாமுவேல் வந்து சவுலை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் அதெல்லாம் முக்கியம். சாமுவேல் கேட்குறாரு, அமலேக்கரை முற்றிலும் நிக்கிரகம் பண்ண ஃபுல்லாக அழிச்சிருந்தார். ஆனால் சவுல் அமலேக்கரை முழுமையாக அழிக்கவில்லை. அமலேக்கருடைய பொருள்களையும் கொண்டு வரான், அங்கே இருக்கிற சில ஆட்களையும் கொண்டு வருகின்றான். இவங்களாம் நமக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? எந்த சவுல் சிலர் பேலன்ஸாக வச்சானோ அதே அமலேக்கர்களால் சவுல் கொல்லப்பட்டான் என்பது தான் வேதத்தின் துக்ககரமான ஒரு செய்தியாக சவுலின் வாழ்வு முடிகின்றது. ஏன்னா சவுல் வந்து தன்னை அபிஷேகம் பண்ணின தேவனை கனம் பண்ணலை, அபிஷேகம் பண்ணினதை கனம் பண்ணலை. ஆனால் தாவீது பாருங்க, அபிஷேகத்தை கனம் பண்ணனா, தேவனை கனம் பண்ணனா. ஒன்றும் இல்லை, சவுல் என்ற அந்த ராஜாவை கூட கொல்றதுக்கு பயப்படுறான். அந்த தேவன் கொடுத்த அபிஷேகத்தை அந்தளவு கனம் பண்ணான் பாருங்க. சொல்கிறாரு, ஏன்ப்பா சில இடத்துல நான் சவுலை கைக்கு பக்கத்திலே கடவுள் கொடுத்தார், ஒரே வீட்டில் விழுந்திருப்பான். ஆனால் கூட இருக்கிறவங்க என்ன ராஜா அப்படி மடத்தனமாக பண்ணிட்டீங்க, கையில் வந்தது நழுவ விட்டுட்டீங்களே. கிட்ட 2-3 டைம் நடக்குது. பக்கத்தில் கையில் சவுல் பக்கத்தில் மாட்டி விட்டுருக்குறான் வந்து. அப்போ தாவீது சொன்ன ஒரு காரியம், அந்த மனிதன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், அந்த மனுஷன் மேலே எப்படிப்பா கைப்பட முடியும்? இவர் கை போடலைங்க, இவன் கூட இருக்கிற ஆட்களையும் கை போடாமல் பார்த்துக்கிட்டான் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு தாட் தாவீதுக்கு. ஆனால் அங்கே சவுல் பாருங்க, சவுல் தேவன் தன்னை அபிஷேகம் பண்ண துச்சமாக நினைச்சான், தேவனை துச்சமாக நினைச்சான், தேவனுடைய ஊழியக்காரனை துச்சமாக நினைச்சான். ஏன்? எல்லாம் பெருமை, ஜீவனத்தின் அந்த பெருமை வந்தோனுமே எல்லாம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. அது பைபிளில் போடப்பட்டிருக்குது, பெருமை அழிவை கொண்டு வரும் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது.
நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரரை பற்றி உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நிறைய பேருக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில, ஆனால் ஞாபகப்படுத்துகிறேன். நான் அந்த ஊழியக்காரரை பற்றி பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆணுச்சு. மிகப்பெரிய அற்புதம் சுகம் அளிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர், அநேகரை உயிரோடலாம் எழுப்பியிருக்கிறாரு. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தப்போ கை அவருக்கு இதாகிடுச்சு, மனைவி இறந்து கிடக்குறாங்க. அப்போ பையன் சொல்கிறான் வேர் இஸ் மம்மின்னும் போது அங்கே இருக்கிறாங்கன்னும் போது பையன் மட்டும்தான் அதில் கொஞ்சம் உயிர் தப்பிச்சிருக்கிறான். அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, என் கையை கொண்டு போய் அம்மா மேலே வை அப்படின்றாரு. அந்த மகனும் அப்பாவுடைய பாடியை அப்படியே தூக்கிட்டு போய் கையை மேலே வைக்கிறான் பாருங்கள். செத்துப்போன மனைவி உயிரோடு எழுந்துச்சிட்டாங்க. கேள்விப்பட்டீங்களே? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதா? இந்த 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 சம்பவம் சொன்ன ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதுங்க? செத்தவரே உயிரோடு எழுப்பினாங்க சொல்லி மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தோம். அந்த புஸ்தகத்தில் பேர் பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். அதில் இந்த பூமியில் வாழ்ந்த இந்த இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படியெல்லாம் கடவுள் அவருடைய ஊழியக்காரர்கள் எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் இப்படி அற்புதமாக ஊழியம் செஞ்சார் பாருங்க. இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி மிக பிரபலமான ஒரு ஊழியக்காரர், அற்புதமாக ஊழியம் பண்ணார், அதிசயமாக ஊழியம் பண்ணார். ஆனால் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, கடைசி நேரத்தில் அந்த ஊழியத்தின் காரியங்கள் திசை திரும்ப ஆரம்பிச்சிச்சு. பெருமை உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு டைம் ஒரு தடவை நிறைய இடத்துல தப்பாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்னா, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். நான் தான் கடவுள் என்று சொல்கிற அளவுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இவர் இப்படிப்பட்ட ஊழியங்கள் திசை மாறின உடனே ஒரு இளம் ஊழியக்கார தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த மனுஷன் அனுப்புகிறார். அனுப்பும்போது அவர் மிகப்பெரிய ஒரு புஸ்தகம், இன்றைக்கி எப்படி சில புஸ்தகத்தெலாம் பிரிண்ட் பண்ணுற பேர், அவர் ஏராளமான புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த ஊழியக்காரர். இன்றைக்கெல்லாம் அது கள்ள உபதேசம் மாற்றப்பட்டுருச்சு. அந்த ஊழியக்காரர் அந்த புக் அடிக்கிற புக் ஸ்டோருக்கு போகிறாரு. புக் ஸ்டோருக்கு போகும்போது அந்த ஊழியக்காரர் இருக்கிறாரு. இந்த தீர்க்கதரிசி, இளம் வாலிப தீர்க்கதரிசி சொல்கிறாரு அந்த ஊழியக்காரனை பார்த்து, கர்த்தர் உன்னோடு பேச சொல்ல ஒரு காரியம், அருமையான ஊழியக்காரனே, நீ திசை மாறி சென்று கொண்டிருக்கிறாய், உன் ஊழியத்தில் மனம் திரும்பு, இல்லை என்றால் மிகப்பெரிய அழிவை சந்திப்பாயின்னு சொல்லி அந்த பெரிய தீர்க்கதரிசிக்கு ஒரு சின்ன ஊழியக்காரனை அனுப்பி தீர்க்கதரிசி சொல்ல வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த ஊழியக்காரருக்கு பெருமை வந்துச்சு. நீ சொல்லி நான் கேட்குறதா? நீ சின்ன பையன், நீ பொடி பையன், என் ஊழிய அனுபவம் என்னன்னு தெரியுமா? அந்த மாதிரி அந்த பெரிய பயங்கரமான ஊழியங்கள், அற்புத ஊழியங்கள் செய்த அந்த ஊழியக்காரனுக்குள்ள பெருமை உள்ளே வந்துச்சு பாருங்க. இந்த ஊழியக்காரன் சொல்லி முடித்த கொஞ்ச நாளுக்குள்ளாக தான் அந்த ஆக்சிடெண்ட்டே நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆமென், சொல்கிறது புரியுங்களா? அந்த ஆக்சிடெண்ட் நடந்து கொஞ்ச நாளுக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரனை மரித்து விட்டார். அவர் மட்டும் சரியாக ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். நான் சொல்ல இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவல் அவருடைய ஊழியங்கள் வளர்ந்துருக்கும். ஆனால் இன்றைக்கு ஊழியத்தில் பெருமை உள்ளே வர ஆரம்பித்ததோ, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்தே நிற்கிறார். ஆமென், சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஊழியக்காரனுடைய முடிவு துக்ககரமாக இருந்துச்சு. அந்த ஊழியக்காரனுடைய முடிவு, ஆனாலும் பாருங்கள், அந்த கடைசி நேரத்தில் கூட அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் வேலை செஞ்சு மனைவியே உயிரில் எழுப்பியிருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஊழியம் நீடிக்கவில்லை. ஊழியம் நிறுத்தப்பட்டது. இன்றைக்கும் கள்ளோபதேச லிஸ்ட்டில் அந்த ஊழியக்காரனுடைய பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி யாரும் அவரை பின்பற்றுறது கிடையாது. ஆனால் ஒரு சில ஆட்கள் தமிழ்நாட்டில் கூட அவரை பின்பற்றுகிற ஆட்கள் சில இடத்துல இருக்கிறார்கள். அவர் ஊழியத்தை பின்தொடர்ந்து போகிறவர்கள் சில இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்றைக்கு ஊழியத்தில் பெருமை என்ற ஒரு காரியம் வருதோ அன்னைக்கு அந்த ஊழியங்கள் நிலை நிற்காது. எந்த ஒரு மனிதனும் நிலை நிற்க முடியாது. ஊழியம் மட்டுமல்ல, நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் கூட அப்படி தான். பெருமை என்ற ஒரு காரியத்தை உள்ளே விட்டுட்டீர்கள் என்றால், நான் சொல்கிறேன் வாழ்க்கை நல்லா இருக்குது, நம்ம செய்கின்ற வேலைகள் நல்லா இருக்காது, நம்ம பண்ணுற ஊழியங்கள் டல்லாயிரும், எல்லாமே போயிடும்.
கடைசியில் ஜீரோவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிருவோம். ஆகவேதான் பைபிள் போடப்பட்டிருக்குது, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். பெருமை என்ன சொல்லும்? என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்ளுவேன். ஆனால் தாழ்மை என்ன சொல்லும்? எல்லாம் அவருடைய கிருபை, அவர் பார்த்துக்குவார், அவர் நடத்துவார். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்காக வைத்த வழிகள் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையிலே, எனக்கு என் வாழ்க்கையை நான் பார்த்து தெரியும் என்ற அந்த ஒரு பெருமையிலே நாம் செல்வோம் என்றால் அந்த வழியிலே நாம் தொடர்ந்து போக முடியாது. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? சரியான எண்ணத்தில் பிரயாணம் செய்வோம், தேவன் நமக்காக வைத்த லக்கை அடைவோம். தேவனுக்கு, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் வந்து தேவனுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா எண்ணத்தையும் சிறைப்படுத்துங்கள். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கின்றேன். 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் போவோம், அங்கே சொல்லி முடிக்கிறேன், எடுத்துக்கொள்வோம், அடுத்த வாரத்தில் தொடருவோம். படிப்போம். 3ஆம் வசனத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்களா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. சேர்ந்து படிப்போம். 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எழுந்து நிற்போம். ஒரு முறை ஆண்ட்ரூ உமக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு சூப்பராக பிரசவம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர், இவர் ஒரு முறை மாடியில் இருக்கும்போது ஒரு எண்ணம் வந்துச்சாம் பாருங்க. மேலேருந்து கீழே குதி, மேலேருந்து கீழே குதினாராம். மேலேருந்து கீழே குதி, மேலேருந்து கீழே குதின்னு ஒரு எண்ணம் வந்துட்டே இருந்துச்சாம் பாருங்க. அவர் சட்டா நீ குதி அப்படின்னாராம் வந்து. சில இடத்துல எண்ணங்கள் இப்படி தான் வரும் பாருங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும்? சட்டப் பண்ணணும். நிறுத்து, அமைதியார், கமெண்ட். சில இடத்துல தெரியாமக்கெல்லாம் சினிமா பாட்டு வாயில் வந்துருப்பாருங்க. அப்போ சாத்தானே என்ன பண்ணுறது? அந்த மாதிரி தான் நிப்பாட்டணும். சில விஷயங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது பைபிளில் போடப்பட்டிருக்குது, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக பல எண்ணங்கள் எழும்பும். மேட்டிமையான எண்ணங்களாக எழும்ப ஆரம்பிக்கும். சில பேர்லாம் பாருங்கள், எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எனக்கு எல்லாம் தெரியும். நோ. சில பேர்லாம் இன்றைக்கி சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் எதுக்குங்க சர்ச்சுக்கு போயிட்டு. நான் ஒவ்வொரு தடவை இந்த பிரசங்கம் ஆயத்தம் பண்ணும்போதெல்லாம், வேதத்தை படிக்கும் போதெல்லாம், ஐயோ இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இது நம்ம பார்க்க மறந்துட்டோமே, இதை நம்ம படிக்க மறந்துட்டோமே, இதை நம்ம தியானிக்க மறந்துட்டோமே, இது எவ்வளோ சுவாரஸ்யமான காரியத்தை கொண்டு வருது. ஒவ்வொரு முறையும் நான் பார்க்க 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 எனக்கு அதிசயமாக தான் இருக்குது, ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆமென். எனக்கு இதெல்லாம் எனக்கு அப்பயே தெரிஞ்சுதா, பரவாயில்ல, கரெக்டாக சொல்ல பரவாயில்ல, இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கல, இது போதும்ப்பா, இதை இப்போ டெவலப் பண்ணேன். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். என்ன சொல்லலாம்? எல்லா எண்ணத்தையும் பிடிச்சி உள்ளே போடு அப்படின்றார். ஆமென். பாவ எண்ணமாக இருக்கட்டும், தேவனுடைய வழிகள் நல்ல வழிகள், அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிற வழிகள், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிற வழிகள். இந்த வழியில் பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுவான், நீங்கள் அந்த வழியில் போகக்கூடாது, அதை அடையக்கூடாது என்று நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மனதில் ஃபீட் பண்ணிட்டே இருங்க, வளர்த்து கொண்டே இருங்கள். நீ கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தேவனுடைய வார்த்தைகளால் உங்கள் மனம் நிரம்பட்டும். 2வது சொன்னேன், தீய எண்ணங்களை பட்டினி போடுங்கள், அந்த எண்ணத்துக்கு வரவேற்பு கொடுக்காதீர்கள். எல்லா எண்ணத்தையும், தப்பான எண்ணங்கள் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, சிறைப்படுத்துங்கள். ஆமென். அந்த எண்ணத்தை வெளியே வரவிடாமல் பார்த்துங்க. நல்ல எண்ணங்களை ஊட்டி வளருங்கள், நல்ல எண்ணங்களால் நிரம்புங்கள். ஆமென். இங்கே இருக்கும்போதும், வெளியே வரும்போது, போகும்போது, வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நல்ல எண்ணங்களுக்கு வரவேற்பு கொடுங்கள்.
எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண முடியுமோ ஜெபம் பண்ணுங்க, எவ்வளோ நேரம் துதிக்க முடியுமோ துதிங்க. பாடுறவங்க நல்லா பாடக்கூடிய திறமை, நல்லா பாடுற மட்டும் இல்லை, எப்படி பாடினாலும் கர்த்தர் அதை கேட்பார். இல்லைங்க என் பாட்டு என் ராகம் இல்லை, நீங்கள் எப்படி பாடினாலும் உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் பாடுகின்ற அந்த ராகத்தை கர்த்தர் ரசிக்கிறார். ஆமென். வீட்டில் உட்காந்தெல்லாம் பாட்டுங்க, துதிங்க, ஆராதிங்க. செல்ஃபோன்லாம் பாட்டு போட்டு அப்படியே துதிச்சு பாடிட்டுருங்க. நான் சொல்கிறேன், அந்த வீட்டில் தேவ பிரசன்னம் நிரம்புவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உங்களுடைய பேசணும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாதை நெய்யாய் பொழிகிற பாதை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட பாதைகளை வடிவமைத்திருக்கிறீர். வருஷத்தை நீர் நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களுடைய நாட்களை நன்மையால் முடிசூட்டி இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. எங்களுக்காக நீர் வடிவமைத்த அழகான பாதைக்காக நன்றி. நீதிமானின் பாதை ராஜபாதை என்று சொன்னீரே, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொன்னீரே. மகிமை மேல் மகிமை, கிருபை மேல் கிருபை, தயவின் மேல் தயவு, இரக்கத்தின் மேல் இரக்கம், பெருக்கத்தின் மேல் பெருக்கம், இதுதான் நீர் எங்களுக்காக வடிவமைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ எண்ணங்களுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. சோதனைகளை நாங்கள் சகிக்கிறோம், அந்த சோதனைகளை எடுத்து போடுகின்றோம், அந்த சோதனைகளை நாங்கள் வலுவூட்ட மாட்டோம், அந்த சோதனைகளை அந்த ஆசைகளை நாங்கள் பிறப்பிக்க மாட்டோம் ஆண்டவரே. அந்த கட்டுக்கடங்காத இச்சைகளை எங்களை விட்டு அகற்றி போடுகிறோம் ஆண்டவரே. நல்ல ஆசைகளுக்கு வரவேற்பு கொடுக்கின்றோம், நல்ல எண்ணங்களுக்கு வரவேற்பு கொடுக்கின்றோம். எல்லா மேட்டுமையான எண்ணங்கள், எல்லா தவறான எண்ணங்களை சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே பிரகாசத்தை பார்க்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் கையின் பிரயாசங்களிலே வெளிச்சத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெளிச்சத்திலே வெளிச்சம் காணட்டும் கர்த்தாவே, உங்களுடைய பிரகாசத்தில் நடக்கணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எளிமை பிரகாசி, இது கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது என்ற வார்த்தை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விளங்குவதாக தகப்பனே. உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த ஒளியினால் உடைய பிள்ளைகள் தரிப்பிக்கப்படட்டும், அந்த ஒளியினால் உடைய பிள்ளைகள் மூடப்படட்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய மகிமையினால் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் நடத்தப்படட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி. கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நீர் உதிப்பதை உம்முடைய பிள்ளைகள் கண்கூடாக பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற ஏராளமான மக்கள் பார்க்கட்டும், கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் உதித்திருக்கிறார், இவர்கள் குடும்பத்தில் கர்த்தர் உதித்திருக்கிறார், இவருடைய வேலைகளில் கர்த்தர் உதித்திருக்கிறார். அதனால தான் இவர்கள் வேலைகள் சிறப்பாக இருக்கிறது என்று பேசக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, எல்லா வாழ்வும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரகாசமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று நாங்கள் படிக்கிறோமே. இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா துக்க நாட்கள் முடிந்து போனதற்காக நன்றி. மகிமை நாட்களை பார்க்கட்டும், பிரகாசத்தின் நாட்களை பார்க்கட்டும், ஒளியின் நாட்களை பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நெய்யாய் பொழிவதாக, ஓ ஸ்தோத்திரம், செழுமையாய் நிரம்புவதாக, நலமாக நிரம்புவதாக, வாழ்வு சிறப்பாக இருப்பதாக என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பாதையிலே கர்த்தர் நீர் நித்தமும் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நித்தமும் நடத்துவதனால் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாது நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னீரே. அந்த வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நிறைவேறட்டும் கர்த்தாவே. மகிமையான நாட்களை பார்க்கட்டும், சுகமான நாட்களை பார்க்கட்டும், செழுமையான பாதுகாப்பான நாட்களை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை பார்க்கட்டும் கர்த்தாவே. இந்த வாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நடக்காத காரியம் நடப்பதாக, நம்முடைய பிள்ளைகள் பார்க்காத காரியங்கள் பார்ப்பார்களாக தகப்பனே. ஹல்லேலூயா. அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னீரே. இந்த வாரத்தில் அந்த அதிசயமான காரியத்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.